இது பார். நான் உனக்காக புது தாலி செயினே வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தா, இத போட்டுக்க. இந்த செயின் அறவும் வராது, சூர்யாவுக்கு எந்த ஆபத்தும் வராது. என்ன பாக்குற காயத்ரி? நீதான் ரொம்ப தாலி சென்டிமெண்ட்லாம் பாக்குற ஆளாச்சே. போட்டுக்க. வேணா கார்த்திக். ஏன்? நான் ஏன் தாலியே சரி செஞ்சு போட்டுக்கிட்டேன். புதுசு வேண்டாம். புது தாலி செயின் வேண்டான்னு சொல்லாத. இதான் உனக்கு எப்பவும் சேஃப். இல்ல வேண்டாம் கார்த்திக், ப்ளீஸ் என்ன கம்பல் பண்ணாதீங்க. இந்த செயினை கொண்டு போய் அனு போட்டோவுக்கு மாட்டி விட்டுருங்க. அதுதான் பாக்குறதுக்கும் நல்லா இருக்கும். ஓகே, இதுக்கு மேல நான் உன்னை கம்பல் பண்ணல. கார்த்திக், எனக்கு மைண்ட் ரொம்ப அப்செட்டா இருக்கு. நான் போய் கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுக்கிறேன். சரி காயத்ரி. காயத்ரி. என்ன கார்த்திக்? நான் உன்னை சொன்ன கேப்பியா? என்ன? நீ எப்பவும் இப்படியே கவலையா இருந்தா சரிப்பட்டு வராது. சூர்யா குணமாயிட்டாரு, ஆனா நீ அவரையே நினைச்சுக்கிட்டு இருக்க. காயத்ரி, உனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு தான் பயமா இருக்கு. நான் சொல்றது கேளு. நான் புதுசா வாங்கி கொடுத்த செயினை தான் வேண்டான்னு சொல்லிட்டேன். பரவாயில்ல, இந்த ஒரு விஷயத்திலேயாவது நான் சொல்றதை கேள. சொல்லுங்க கார்த்திக். கொஞ்ச நாளாவே நீயும் சரி நானும் சரி பயங்கர பிரஷர்ல இருக்கோம். இது குறையணும்னா கண்டிப்பா ஒரு சேஞ்சஸ் வேணும். அப்படியே ரிலாக்ஸ்டா நீ, நானு, பூஜா, அசோக் 4 பேரும் ஜாலி டிரைவ் போயிட்டு வரலாமா? ஐயோ, ஹே என்ன குட்டீஸ், கார் எடுத்துக்கிட்டு ஜாலியா டூர் போலாமா? காயத்ரி, நாம எல்லாரும் சேர்ந்து ரிலாக்ஸ்டா வெளியே போய் ரொம்ப நாளாச்சு. தயவு செஞ்சு மறுக்காத. இல்ல நான் காயத்ரி, அதான் பசங்களும் சொல்றாங்களா, வா போயிட்டு வரலாம். இடம் மாறினா மனசுக்கு ஆறுதல் கிடைக்கும். இல்ல என்ன சொல்ற? கார்த்திக், நான் நமக்காக இல்லைனாலும் பசங்களுக்காக போலாம். நாளைக்கு லீவு தானே, போலாம் வா. சரி, ஓகே ஓகே போலாம். டாடி, எப்ப டாடி போறோம்? நாளைக்கு போலாம்டா. நாளைக்கு டூருக்கு போறோமே நாம. ஆமா, மாப்பிள்ளை என்ன பண்றாரு? என்ன பண்ணலன்னு கேளுப்பா, பதில் சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும். 1 2 மாப்பிள்ளை ஏகப்பட்ட பிசினஸ் பண்றாருப்பா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. மாப்பிள்ளை, மாமா, மாப்பிள்ளை வாங்க சம்பந்தி. எப்படி இருக்கீங்க மாப்பிள்ளை? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க இருக்கிறது இருக்கட்டும் மாப்பிள்ளை, நீங்க எப்படி இருக்கீங்க? இதோ நீங்க தான் பாக்குறீங்களே, நீங்களே சொல்லுங்க நான் எப்படி இருக்கேன்னு. நீங்க பழைய மாப்பிள்ளையா திரும்பி வந்திருக்கீங்க. எங்க மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா மாப்பிள்ளை, உங்களை மறுபடியும் இப்படி பாப்போமான்னு நாங்க நினைச்சு வேதனைப்படாத நேரமே இல்ல மாப்பிள்ளை. உட்காருங்க. உட்காருங்க சம்பந்தி. நீ உட்காருமா. சம்பந்தியம்மா, சூர்யா வந்தது உங்களுக்கு எப்படி தெரியும்? சுபுதா போன் பண்ணி சொன்னா சம்பந்தி. அப்படியா? ஆமா அத்தை. உங்ககிட்ட பேசி முடிச்சதும் அம்மாக்கு நான் தான் போன் பண்ணி விஷயத்த சொன்னேன். இவங்க 2 பேரும் சூர்யாவை நினைச்சு பட்ட வேதனை நம்ம வேதனையை விட எந்த வகையிலயும் குறைச்சல் கிடையாது. மாப்பிள்ளை குணமான மாதிரி காயத்ரியும் கிடைச்சிட்டான்னா அதை விட வாழ்க்கையில எங்களுக்கு வேற எதுவுமே வேண்டாம் சம்பந்தி. அத்த, காயத்ரி எங்க போனா, எப்படி இருக்கான்னு உங்களுக்கு கூடவா தெரியாது? தெரியலையே மாப்பிள்ளை. எங்களுக்கு கூட போன் பண்ணல மாப்பிள்ளை, ஒரு லெட்டர் கூட போடல. எங்க உறவைய அவ மனசுல இருந்து அறுத்து தூக்கி போட்டுட்டா. அவ போய் இத்தனை வருஷம் ஆச்சு. அவ இருக்கிற இடத்த கூட எங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கவே இல்ல. சும்மாவா சொன்னாங்க, பெத்த மனசு பித்து, புள்ள மனசு கல்லுன்னு. அதை எங்க பொண்ணு நிரூபிச்சுட்டா மாப்பிள்ளை. அத பத்தி எதுக்கு ஃபீல் பண்றீங்க? நான் தான் குணமாயிட்டேன்ல. காயத்ரி இந்த உலகத்துல எங்க இருந்தாலும் சரி, அவளை கண்டுபிடிச்சு நான் கூட்டிட்டு வரேன். சந்தோஷம் மாப்பிள்ளை. காயத்ரியை பார்த்துட்டு கண்ணை மூடினாதான் ஏன் கட்ட வேகம். சம்பந்தியம்மா, நல்லதையே நினைப்போம்.
உங்க பொண்ணு கண்டிப்பா கிடைச்சிருவா. நீங்க அழாதீங்க, கண்ணை தொடச்சுக்கோங்க. சரிங்க சம்பந்தி, அப்ப நாங்க கிளம்புறோம். அம்மா இருங்க, இன்னைக்கு உங்களுக்கும் அப்பாக்கும் என் கையால தான் சாப்பாடு. இல்லம்மா, இன்னொரு நாளைக்கு நாங்க சாவகாசமா வரோம். மாப்பிள்ளைய நீ வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன்னு ஃபோன் பண்ண உடனே எல்லாத்தையும் போட்டது போட்டபடி அப்படியே வந்துட்டோம். வேலை நிறைய இருக்கு. இன்னொரு நாளைக்கு நிச்சயமா வரோம். வாங்க. மாமா வரேன் சம்பந்தி. நீங்க எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க. சரி மாப்ள, உங்க உடம்ப பாத்துக்கோங்க. நீங்களும் நல்ல ரெஸ்ட் எடுங்க மாப்ள. வர சம்பந்தி. போயிட்டு வாங்க சுப்பு, சம்பந்தி. அப்ப நாங்களும் கிளம்புறோம். ரேணுகா, நீயும் தண்டபாணியும் எனக்கு பண்ண உதவிக்கு நான் தேங்க்ஸ் சொன்னா அது உங்களை அவமானப்படுத்துற மாதிரி. என்னோட காடு மலை இந்த மாதிரி சுத்தி. சுப்பு, நீ இப்படி பேசின நீ எங்களை மூணாவது மனுஷங்கள பாக்குறதா அர்த்தம். ஐயோ சச்ச, நீயும் தண்டபாணியும் எங்க ஃபேமிலி மெம்பர்ல ஒருத்தங்க. இது உண்மைனா சும்மா ஃபார்மாலிட்டிக்காக அப்படி பேசாத, சரியா? சரி சரி தண்டபாணி, போற வழியில அவங்கள வீட்ல விட்டுட்டு போவோம். சரி, வீட்ல விட்டே போலாம். வர சம்பந்தி. சரி, அப்ப நாங்க கிளம்புறோம். சூர்யாவை பார்த்து வாங்க வாங்க. மாப்ள. வரேன் சூர்யா. அம்மா போயிட்டு கிளம்புமா. வாங்க. போயிட்டு வாமா. உட்காருங்க சார். போலாமாப்பா? போலாம். சரி. போங்க. ஏமா ரேணுகா, இவ்ளோ நாள் நீங்க ஏற்காட்டுல இருந்தீங்களே, அங்க எங்கேயாவது காயத்ரி இருக்காளான்னு தேடி பாத்தீங்களா? எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோமா, காயத்ரி எங்கேயும் கிடைக்கல. மாய மந்திரம் பண்ண மாதிரி யார் கண்ணிலையும் படாம எங்கதான் மறைஞ்சிருக்காளோ தெரியலையே. சும்மா சும்மா புலம்பிக்கிட்டே இருக்காத லட்சுமி. கூடிய சீக்கிரத்துல காயத்ரி வந்துருவா. நிறுத்துங்க, நாங்க எங்கேயே இறங்கிறோம். ஏன் சார், நான் வீட்லயே வந்து இறக்கி விடுறேன். இல்ல, கார்பரேஷன் காரங்க வீட்டு வாசல்ல குழி தோண்டி போட்டிருக்காங்க. ஓ, கார் உள்ள போகாதான். வரேன் சரி. ரேணுகா, வரேன் தம்பி. பத்திரமா பார்த்து பார்த்து. பார்த்து வரமா. பார்த்துப்பா. வரமா. சரி. வா லட்சுமி. ஆ, சுப்பு தான் கால் பண்றா. சொல்லு சுப்பு. ஹலோ 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 சுப்பு. ஹலோ ரேணுகா, ஹலோ பேசுறது கேக்குதா? ஹலோ. நான் பேசுறது கேக்குதா? இப்ப கேக்குது. சொல்லு சுப்பு. அது கார் உள்ள சிக்னல் இல்ல. சொல்லு. சரி சரி, காயத்ரி அப்பா அம்மாவை டிராப் பண்ணிட்டீங்களா? இப்பதான் டிராப் பண்ண, இறங்கி போறாங்க. ஏன் ஏதாவது பேசணுமா? கூப்பிடுவா. இரு. கூப்பிட வேண்டாம். ரேணுகா, நீ அவங்க கிட்ட காயத்ரிய பத்தி எதுவும் சொல்லலையே? இல்ல சுப்பு, காயத்ரி அம்மா இப்ப கார்ல வரும்போது கூட காயத்ரியை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. உன்கிட்ட காயத்ரி ஃபோன் பண்ணி பேசினது கூட நான் அவங்க கிட்ட சொல்லணும்னு மனசு துடிச்சுது. ஆனா நீதான் யார்கிட்டயும் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டியே, அதான் சொல்லாம கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். நல்ல வேலை பண்ண ரேணுகா. எங்க நீ அவங்க கிட்ட ஏதாவது உளறிடுவியோன்னு பயந்துட்டேன். இல்ல இல்ல, அதெல்லாம் நான் எதுவும் சொல்லல. இப்ப மட்டும் இல்ல, நான் எப்பவுமே சொல்ல மாட்டேன். நீ பயப்படாத. சரி சரி, நீ வீட்டுக்கு போயிட்டு ஃபோன் பண்ணு. ம். பை. சரி, பாய். அப்பா, செல்போனை கார்லயே மறந்து வச்சுட்டு போயிட்டேன். அதுவும் ஒரு வகையில நல்லதுதான் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா காயத்ரி பத்தி தெரிஞ்சுக்க முடிஞ்சுதே. இல்லப்பா, அது இப்போவாவது உண்மையை மறைக்காம காயத்ரிய பத்தி உனக்கு தெரிஞ்சதை சொல்லுமா. இல்லப்பா, ஏற்காட்டுல காயத்ரி இருக்கான்னு எங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சது. நாங்களும் காயத்ரியை தேடினோம். அப்போ சுப்புவுக்கு காயத்ரி அங்க இருக்கிற பிசிஓல இருந்து கால் பண்ணா, என்ன தேடாதீங்க, நான் உங்களுக்கு கிடைக்க மாட்டேன், ஆனா எங்க இருந்தாலும் நான் உங்க எல்லாரையும் பார்த்துக்கிட்டே இருப்பேன்னு சொன்னா. சுப்பு அவங்க கிட்ட எவ்வளோ கெஞ்சி பார்த்தாங்க. ஆனா காயத்ரி அவங்க முடிவை மாத்திக்கிறதாவே இல்லை சார். அவங்கள தேடுறத கைவிடலனா தான் செத்து போயிடுவேன்னு சொல்லிட்டாங்க சார். இந்த விஷயம் உங்களுக்கு இல்ல,
சூர்யாவுக்கு கூட தெரிய வேணாம்னு சுப்பு சொல்லிட்டா. அதனாலதான் இந்த விஷயத்த அம்மா கேட்டப்ப கூட என்னால சொல்ல முடியல. அதுக்கப்புறம் கூட நாங்க விடல சார். காயத்ரி எந்த கடையில இருந்து ஃபோன் பண்ணாங்களோ அங்க போய் விசாரிச்சும் பார்த்தோம். ஆனா காயத்ரியை பத்தி உருப்படியா எந்த தகவலும் கிடைக்கல சார். அப்பா, இத உங்ககிட்ட சொல்லாம மறைச்சதுக்காக என்ன மன்னிச்சிருங்க. அட போமா, நான் யாரு உங்களை மன்னிக்கிறதுக்கு? நான் பெத்த பொண்ணே எங்களை யாரோ எவரோன்னு நினைச்சிட்டா. அப்படி இல்லப்பா. அப்படிதாம்மா. சுப்புவுக்கு ஃபோன் பண்ணி பேசணும்னு தோணுன அவளுக்கு எங்களுக்கு ஃபோன் பண்ணி ஒரு வார்த்தை பேசணும்னு தோணலையே. அவளே எங்களை தூக்கி எறிஞ்சிட்டு போனதுக்கு அப்புறம் நாங்க மட்டும் எதுக்காக அவளை நெஞ்சில சுமந்துகிட்டு இருக்கணும்? அவ எங்கேயோ போய் தொலையிட்டோம். போன் எடுத்துட்டு வரதுக்கு இவ்ளோ நேரமா? நான் டீ போட்டு வச்சிருக்கேன், இருங்க எடுத்துட்டு வரேன். டீ எல்லாம் வேண்டாம். எண்ணெய் தேய்ச்சி தலை முழுகணும். முதல்ல வெந்நீரை போடு. என்னாச்சு உங்களுக்கு? எதுக்கு இப்ப இப்படி பேசிட்டு இருக்கீங்க? என் பொண்ணு செத்துட்டா தலை முழுகணும். ஐயோ, என்ன சொல்றீங்க? யாருக்கு என்ன ஆச்சு? காயத்ரியை தான் சொல்றேன். ஐயோ, காயத்ரிக்கு என்ன ஆச்சு? 6 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளை விட்டுட்டு போனா, அப்படி இருந்தும் இன்னைக்கு வருவா நாளைக்கு வருவான்னு நினைச்சு ஏங்காத நேரமே இல்ல. ஆனா அவ நாம உயிரோட இருக்கோமா இல்லையான்னு கவலைப்படவே இல்ல. இத்தனை வருஷம் கழிச்சு அந்த சுப்புவுக்கு போன் பண்ணிருக்கா. நமக்கு ஒரு போன் பண்ணணும்னு தோணல. காயத்ரி போன் பண்ணாளா? அவ நல்லா இருக்கால? இங்க பார், நம்மள இந்த அளவுக்கு வெறுத்துட்டவ இனிமே உயிரோட இருந்தாலும் நம்மளை பொறுத்த வரைக்கும் அவ செத்து போனவதான். ஐயோ, தலை முழுகணும், வெந்நீரை போடு. தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் பேசாதீங்க. பொண்ணு உயிரோட இருக்கும் போதே அவ செத்து போயிட்டான்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எப்படிங்க மனசு வருது? அவளே நாம செத்துட்டோன்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் நாம மட்டும் எதுக்காக அவளை நினைச்சு கவலைப்படணும்? ஐயோ, காயத்ரி பத்தி உங்களுக்கு தெரியாதா? அவ நம்ம மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தா, அத மறந்துட்டீங்களா? ஒரு காலத்துல வச்சிருந்தா, ஆனா இப்ப சுத்தமா இல்ல. எதை வச்சு அப்படி சொல்றீங்க? சுப்புவுக்கு போன் பண்ணி பேசிருக்கா, நம்ம கிட்ட பேசவே இல்ல. அதுல இருந்தே தெரியல உனக்கு? ஐயோ ஆமா, நீங்க முதல்லயே சொன்னீங்க சுப்புவுக்கு காயத்ரி போன் பண்ணி பேசினான்னு. இது உங்களுக்கு யார் சொன்னா? கோவப்படாம கொஞ்சம் நிதானமா சொல்லுங்க. தண்டபாணி கார்ல என் போனை மறந்து வச்சுட்டு வந்து திரும்பவும் எடுக்க போன இல்லையா, அப்ப என்ன நடந்துச்சு தெரியுமா? காயத்ரி நம்மள பத்தின நினைப்பே இல்லாம இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இனிமே அவளை பத்தி நாம பேசவே வேண்டாம். வெந்நீர் போடு, இப்பவே தலைமொழிகிட்டு வந்துடுறேன். ஏங்க சும்மா திரும்ப திரும்ப அதே சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. நீங்க அவ மேல கோவப்படுற அளவுக்கு அவ தப்பா ஒண்ணுமே நடந்துக்கல. என்ன சொல்ற? இத்தனை வருஷம் காயத்ரி எங்க இருக்காளோ என்ன பண்றாளோன்னு நினைச்சு தவிச்சுக்கிட்டு இருந்தோம். இப்ப அவ உயிரோட இருக்காங்கிறது தெரிஞ்சு போச்சு. இது சந்தோஷமான விஷயம் தானங்க. ஆனா அவன் நமக்கு போன் பண்ணலையே. போன் பண்ண முடியாத சூழ்நிலையில அவ இருந்திருப்பாளா இருக்கும். அதெல்லாம் ஒரு விஷயமா? இதுக்கு போய் இப்படி கோவப்படுறீங்க? எப்பவுமே நம்ம பொண்ணு எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவ, அப்படிப்பட்டவ நம்மள நினைக்காம இருப்பாளா? இதோ பாருங்க, தேவையில்லாம நீங்க மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. அப்புறமா சுப்பு கிட்ட போன் பண்ணி பேசினா அவ என்ன விஷயம் ஏது விஷயம்னு சொல்லுவா. அதை விட்டுட்டு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறேன் தலை முழுகிறேன்னு உளறிக்கிட்டு இருக்காதீங்க. கொஞ்ச நேரத்துல நான் அப்படியே பதறி போயிட்டேன். நல்ல மனுஷங்க நீங்க. கடவுளே, ஜெயா அண்ணி எதுக்கு துர்கா வீட்டுக்குள்ள போறாங்க?
அதான் உனக்கு எனக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொன்னல, அப்புறம் எதுக்கு ஃபோன் பண்ணி வர சொன்ன? எல்லாம் உனக்கு நல்லது பண்றதுக்காக தான் ஜெயா. என்ன சொல்ற? இப்போ நீ என் எதிரிய கல்யாணம் பண்ணிக்க போறதுனால நீயும் எனக்கு எதிரி ஆயிட்ட. ஆனா இதுக்கு முன்னாடி நீ என்கிட்ட கொஞ்ச நாள் வேலை பார்த்துருக்க. நியாயமா பார்த்தா உனக்கு ஏதாவது ஒரு அமௌண்ட் நான் செட்டில் பண்ணி கொடுத்துருக்கணும். நான் ஒண்ணுமே பண்ணல. அதை நினைச்சு கொஞ்ச நாளா என்னால சாப்பிட முடியல, தூங்க முடியல. மனசு பூரா ஏதோ பயங்கர குற்ற உணர்ச்சியா இருக்கு ஜெயா. அதான் உன் பேர்ல செக் எழுதி வச்சுட்டு உனக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னேன். இந்தா, இதுல அமௌண்ட் எதுவும் ஃபில்அப் பண்ணல. இட்ஸ் a blank செக். உனக்கும் உன் அம்மாக்கும் இந்த ஜென்மம் முழுக்க வாழ எவ்வளவு பணம் தேவையோ அதை உன் கையாலேயே ஃபில்அப் பண்ணிக்கோ. இந்த வாங்கிக்கோ. என்ன பாக்குற? வாங்கிக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒண்ணு தெரியணும். என்ன? என் மேல இவ்ளோ பாசமழை பொழியறதுக்கு என்ன காரணம்? அதான் சொன்னனே, குற்ற உணர்ச்சி. இதை நம்புறதுக்கு நான் தயாரா இல்ல. வேற ஏதாவது ட்ரை பண்ணுங்க. எனக்கு உண்மையான காரணம் தெரியணும். நான் சொல்லல வாணி, ஜெயா பயங்கர பிரில்லியன்ட்னு. இங்க பாரு ஜெயா, நீ முத்தையாவை கல்யாணம் பண்ணிக்க கூடாது. நீ இந்த ஊர்லயே இருக்க கூடாது. இதுக்கு உனக்கு எவ்வளவு பணம் தேவையோ எடுத்துக்க. நாளைக்கு விடியும் போது நீ இந்த ஊர்லயே இருக்க கூடாது. இந்தா. போயிட்டானா அவன்? போயிட்டா மேம். மேடம், இப்ப அடுத்து நான் என்ன பண்ணணும்? இந்த முட்டாள் ஜெகன் நேரா முத்தையாவை தான் பார்க்க போவான். நீயும் கிளம்பு. ஓகே மேடம். ஜெயா, நம்ம திட்டத்தோட ஒரு பகுதியை செம்மையா ஒர்க் அவுட் பண்ணியாச்சு. அடுத்தது உன் கையில தான் இருக்கு, பாத்துக்கோ. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட் ஜெயா. தேங்க்யூ. வரேன் மேம். அண்ணே, 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 என்ன ஆச்சுங்க? என்னப்பா ஜெகன்? அண்ணே, பணம் இருந்தா யாரை வேணாலும் எதை வேணாலும் விலைக்கு வாங்கலாம்னு மறுபடியும் அந்த துர்கா நிரூபிச்சிட்டானே. என்னப்பா என்ன சொல்றாரு? நீங்க யார நல்லவங்கன்னு, பணத்துக்கு ஆசைப்பட மாட்டாங்கன்னு நினைச்சு கல்யாணத்துக்கு சம்மதிச்சீங்களோ, அந்த ஜெயாவை துர்கா பணத்தை காட்டி விலைக்கு வாங்கிட்டாங்க. என்னப்பா சொல்ற? அந்த துர்காவே யாராவது ஆளை செட் பண்ணி இப்படி எல்லாம் சொல்ல சொல்லி இவங்கிட்ட சொல்லிருப்பா. அவன் அதை அப்படியே கேட்டுட்டு வந்து உங்ககிட்ட உளறிட்டு இருக்கான்பா. ஜெகன், ஜெயா கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா? எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அவள் சுய கௌரவத்தை விட்டு கொடுக்கவே மாட்டா. என்னதான் துர்கா பணத்தாசை காட்டியிருந்தாலும் கண்டிப்பா அவள் விலை போக மாட்டா. ஐயோ அண்ணன், நீங்களும் என்ன பேச விடலன்னா எப்படிண்ணே? நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கண்ணே ப்ளீஸ். இங்க பாருங்க, கேக்குறதுக்கு என்ன இருக்கு? யார பத்தி என்ன சொல்லுங்கிறது தெரியாதா? நீ வாயை மூடு உமா. அண்ணா, ஏன் மாப்பிள்ள இவ்வளவு கோவப்படுறீங்க? பின்ன என்ன அத்தை, யாருமே நான் சொல்றத நம்பவே மாட்டேங்கிறீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னு முதல்ல கேளுங்க. சரி ஜெகன், என்ன நடந்ததுன்னு சொல்லு. மா, நான் துர்கா வீட்டு வழியா போனேன். அண்ணே, நீங்க எல்லாருமே வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கிறவங்க. அப்படித்தான் அந்த ஜெயாவையும் நினைக்கிறீங்க. ஆனா அவ பால் இல்ல, கல்லுன்னு நிரூபிச்சிட்டானே. நீ பார்த்ததை சொல்லிட்ட. ஆனா இப்போவும் என்னால ஜெயாவை சந்தேகப்படவே முடியல. அவ கேரக்டர் அந்த மாதிரி யோசிக்கவே முடியல. அப்போ நான் கண்ணால பார்த்தது காதால கேட்டதெல்லாம் பொய்யன்றீங்களா? மாப்பிள்ள, நம்ம ஊர்ல பழமொழியே இருக்கு, கண்ணால பாக்குறது காதால கேக்குறது எதையுமே நம்ப கூடாதுன்னு. ஒரு விஷயத்துல சந்தேகம்னு வந்தா தீர விசாரிச்சு பார்த்து அதுக்கப்புறமா ஒரு முடிவுக்கு வரணும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அத்தை, இதுல நாம எந்த ஒரு முடிவுக்கும் வர தேவையில்லை. இந்நேரம் அந்த செக்கை வாங்கின ஜெயா அவங்க அம்மா கூட சென்னையை தாண்டி போய்கிட்டு இருப்பா.
அண்ணே உங்க கல்யாணம் அப்படி நடக்கணும் இப்படி நடக்கணும்னு நாம எவ்வளவுலாம் கனவு கண்டோம். ஆனா அந்த துர்கா ஒரே ஒரு பிளாங்க் செக்கை கொடுத்து எல்லாரும் கனவையும் கலைச்சு நாசமாக்கிட்டா. செக்கை வாங்கின ஜெயா ஊரை விட்டே போறேன்னு சொல்லிட்டா. ஜெகன் அங்க பாரு. என்ன துர்கா கிட்ட பிளாங்க் செக் வாங்கிட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு பொய்யான ஒரு காரணத்தை சொல்லிட்டு போலான்னு வந்திருக்கீங்களா? என்ன ஷாக்கா இருக்கா? நீங்க செக் வாங்கின விஷயம் எனக்கு எப்படி தெரியும்னு அதிர்ச்சியா இருக்கா? நல்ல வேளை அதை நான் என் கண்ணால பார்த்தேன். நீங்க நல்லவங்க மாதிரி வேஷம் போட்டதெல்லாம் கலைஞ்சிருச்சு. இரு ஜெகன். ஜெயா, ஜெகன் சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமா அத்தை. மாமா வாடா மாப்பிள்ள, உனக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எவ்வளோ ட்ரை பண்ணியும் பிளட் கிடைக்கல மாமா. பதட்டப்படாதடா, பரவாயில்ல, பிளட் கிடைச்சிருச்சு. சரி நீ ரிலாக்ஸ் ஆரு, நம்ம பில் பே பண்ணி சரி மாமா. மேடம் மேடம் உள்ள உள்ள நீங்க பிளட் கொடுத்தது எங்க அம்மாவுக்கு தான். இப்போ உங்க வீட்டுக்காரர் எப்படி மேடம் இருக்காரு? மேடம் என் பிளட் கூட ஓன் தான் மேடம். நான் கொடுக்குறேன், நான் உங்க ஹஸ்பண்ட் கொடுக்குறேன் மேடம். சொல்லுங்க மேடம். இன்னும் நம்ம உடம்புக்கு ரத்தம் தேவையில்லைங்க.